அண்மை செய்தி. சென்னையிலிருந்து மதுரை செல்லும் இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானம் இயந்திர கோளாறு காரணமாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. சென்னையிலிருந்து மதுரைக்கு காலை 10:10 மணிக்கு இண்டிகோ விமானம் புறப்பட தயாராக இருந்தது. அப்போது விமானத்தில் இயந்திர கோளாறு ஏற்பட்டிருப்பதை கண்டறிந்த விமானி அளித்த தகவலின் பேரில் அந்த விமான சேவையானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. தமிழரசி உள்ளிட்ட பயணிகள் மதுரை செல்வதற்கு மாற்று விமானம் ஏற்பாடு செய்யப்படுவதாக இண்டிகோ அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் வசந்த். வசந்த், வணக்கம். விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழக முன்னாள் தமிழிசை சவுந்தரராஜன் செல்லக்கூடிய விமானம் இயந்திர கோளாறு காரணமாக தற்சமயம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதனால் இந்த பயணிகள் அனைவரும் விமான நிலையத்திற்குள் காத்திருந்து வருகின்றனர். அதாவது சென்னையிலிருந்து மதுரை செல்லக்கூடிய இந்த விமானமானது ஏர்லைன்ஸ் விமானம். இது இயந்திர கோளாறு காரணமாக ரத்து செய்யப்பட்டதற்கான காரணம் இறுதி வினாடியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அனைத்து பயணிகளும் காலையில் 10:10 மணிக்கு செல்ல வேண்டிய இந்த விமானத்தில் ஏறி அமர்ந்து பயணிப்பதற்கு தயாராக இருந்த பொழுது விமானி இன்ஜினை இயக்க துவங்கும் பொழுது அதிலிருந்து சிக்னல் வந்ததை அடுத்து உடனடியாக கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்தார். இதன் அடிப்படையில் அந்த விமானத்தை இயக்க வேண்டாம் என அதனுடைய அதிகாரிகள் தெரிவித்ததன் அடிப்படையில் இந்த விமானம் தற்சமயம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்த விமானத்தில் தான் மதுரையில் நடைபெற இருக்கும் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இங்கிருந்து சென்றிருந்த தமிழிசை சவுந்தரராஜனும் பயணிப்பதாக இருந்தது. தற்பொழுது அந்த விமானமானது ரத்து செய்யப்பட்டுள்ளது. மேலும் இதுபோன்று மேலும் ஒரு விமானம் ரத்து செய்யப்படும் என்ற சூழ்நிலை இருப்பதன் காரணமாக 2 விமானத்தின் பயணிகளையும் சேர்த்து 1:30 மணிக்கு மேல் ஒரே விமானத்தில் மதுரைக்கு அனுப்பப்படுவார்கள் என தற்சமயம் இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானத்தின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து இதுபோன்ற விமானத்தின் இயந்திர கோளாறுகளால் விமானம் ரத்து செய்யப்படுவதும் தாமதம் ஆகி வருவதும் தற்சமயம் ஏற்பட்டு வருகிறது. விமானத்தில் ஏற்படும் விபத்துகளை தவிர்ப்பதற்காகவே இதுபோன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்து வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.